அவரு சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, தமிழ் மொழியை நான் காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறி வருகிறேன். இடையில் இந்தியை நாட்டு மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் பார்ப்பனரும் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியும் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் எதிர்ப்புக்கு பயன்படுத்தி கொள்ள தமிழுக்கு சிறிது இடம் கொடுத்து வந்தேன். நீ யாரு தமிழுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறதுக்கு? நீ யாரு? நீ இந்த மாதிரி திமிர்த்தனமா பேசுனது எழுதுனது மட்டும் இல்லாம அத 6-7 பதிப்புகளா போட்டு இன்னைக்கு வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம். என்ன எண்ணம்? தமிழனுக்கு வந்து மொழி உணர்வே இல்லை, இங்க பாடுறா உங்க மொழியை திட்டி ஒருத்தன் எழுதின புத்தகத்தை இத்தனை பதிப்பு தாண்டிய நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தானே நீ இதன் மூலமா உணர்த்துற. நீ என்னடா இடம் கொடுக்கறது? தமிழ்நாட்டுல தமிழுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஈவேரா யாரு? நீ யாரு? நீ இந்த வார்த்தைகள்லாம் என்ன பொருள்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆயினும் ஆங்கிலமும் தமிழின் இடத்தில் இருக்க தகுந்த மொழியாகும். இத சொல்றதுக்கு நீ யாரு? நீ யார்? நீ போய் கர்நாடகாவில சொல்லுவியா? ஆந்திராவில சொல்லுவியா? கேரளாவில சொல்லி இருப்பியா? நீ வாழ்ந்த காலத்துல உன்னுடைய திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டோட எல்லையை தாண்டி போய் பேசியிருப்பியா? ஆந்திராவில ஒரு தடவை பேச போன உன்னை என்ன சொன்னா? மகிஷாசுர மர்தினி பலி கேட்கிறாள், மகா துஷ்டநாயகன் ஆந்திர பகுதிகளை தமிழ்நாட்டில் சேர்க்க பார்க்கிறான், உள்ள வராத மகிஷாசுர மர்தினிக்கு பலி கொடுத்துருவன் அன்னைக்கு பயந்து ஓடி வந்தவன் தானே நீ. நீ என்ன இங்க வந்து எங்க நாட்டுல எங்க மொழிக்கு அனுமதி கொடுப்ப, தமிழுக்கு பதிலாக ஆங்கிலம் இருக்கணும்னு பேசுவ. மானமுள்ள தமிழன் இந்த தமிழும் தமிழரும் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சான்னு வைங்க, ரத்தம் கொதிக்கும். ஈவேராவை பின்பற்றி கொண்டிருக்கின்ற சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடாத திராவிடர்களுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் வந்து சகஜமா இருக்கும். தமிழர்களுக்கு ஆமா, தமிழர்களுக்கு கோபம் வரதான் செய்யும். என் மொழிய வந்து தரம் தாழ்த்தி பேசுவதற்கு ஈவேராவுக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன அந்த அளவுக்கு அறிவுல மிஞ்சிட்ட? நீ என்ன தமிழ் மொழிக்கு பங்களிப்பு செஞ்சு கிழிச்சிட்ட? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பேச எனக்கு வந்து கோபம் அவ்வளவு வரும். இது வரிக்கு வரி இதை படிக்கும் போது